இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீட் சீரீஸ்ல 37 என்ன பார்க்க போறோம் அப்படின்னா which of the following physical quantities has same dimensional formula. இப்போ நமக்கு 4 ஆப்ஷன் இருக்கு, ரைட்? ஓகே, அப்ப சேம் டைமென்ஷனல் ஃபார்முலானாலும் சேம் டைமென்ஷனல் யூனிட்னாலும் கொஸ்டின் வைஸ் ஓகே. இப்போ நம்ம ரீல்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால டைரக்டா ஐ எம் கோயிங் ஃபார் த ஆன்சர். என்ன அப்படின்னா டார்க் அண்ட் எனர்ஜி. இந்த டார்க் அண்ட் எனர்ஜி அப்படிங்கிறது எப்படி சார் சேம் யூனிட் ஆர் சேம் பிசிக்கல் குவான்டிட்டில வரும் அப்படின்னு கேட்டா, ஸோ டார்க் டவ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் நியூட்டன், யூனிட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் மீட்டர். ஸோ நியூட்டன் மீட்டர். இப்ப நான் இதை கொஞ்சம் மாத்தலாம். எப்படி? நியூட்டன் யாரோட யூனிட்? ஃபோர்ஸோட யூனிட். அப்ப F ஈக்குவல் டு MA. அப்ப எம்னா என்னையா? மாஸ். மாஸோட யூனிட் கிலோகிராம். ஆக்சிலரேஷன் மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். மீட்டர், ஸோ இவன் ஒரு மீட்டர். இப்ப மீட்டர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் ஸ்கொயர். ஸோ கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட் ஸ்கொயர். இதை நம்ம டைமென்ஷனா மாத்தினா எம். இது என்னையா? எல் ஸ்கொயர். இது என்னையா? T பவர் -2. இட்ஸ் தி டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் டார்க். எனர்ஜி, அப்ப எனர்ஜியோட யூனிட் என்னையா? ஜூல். அப்பலாட்டி ஐ வாண்ட் டு கோ ஃபார் கைனடிக் எனர்ஜி ஆர் பொட்டன்ஷியல் எனர்ஜி, mgh. அப்ப எம் மாஸ், மாஸோட யூனிட் என்னையா? கிலோகிராம். கிராவிட்டி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஹைட் மீட்டர். இப்ப மீட்டர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் ஸ்கொயர். ஸோ கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட் ஸ்கொயர். இப்ப கிலோகிராம் கேபிட்டல் M, மீட்டர் ஸ்கொயர் எல் ஸ்கொயர், எஸ். அப்ப T பவர் -2. ஸோ விச் ஹேஸ் சேம் டைமென்ஷனல் ஃபார்முலா. இந்த டைமென்ஷனை வச்சுட்டு நம்ம ஒரு கொஸ்டின் மோஸ்ட்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படின்னா அதுல எப்படி சார் நான் ரொம்ப டீப்பா படிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஃபுல் வீடியோவை என்ன பண்ணுங்க, பாருங்க. அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா?